வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்காம் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் ஐபி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்காம்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கார்கோ ஏர்லைன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கார்கோ ஏர்லைன் சர்வீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் டு ஏர்போர்ட், அதாவது ஒரு ஏர்போர்ட் இன்னொரு ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கார்கோஸ்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ இது வந்து 2013 வந்து ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்கோஸ் வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் கஸ்டமர் நீட்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து இன்னொரு ஏர்போர்ட், அதாவது ஒரு ரீஜியன் வந்து இன்னொரு ரீஜியனுக்கு வந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஜென்ரல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க ஒரு ஒரு ரீஜியன்லையும். ஸோ இந்தியா, ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான், சவுத் கொரியா, சைனா வந்து தாய்வான்ல. ஸோ இவங்க தான் வந்து அந்த சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஃபார் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஸோ இங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணுற கார்கோ பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக எந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, அதாவது ஏஎஸ்இஏஎன், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். என்ன மாதிரி நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், இந்தோனேஷியா, புருனை, இந்த மாதிரி நேஷன்ஸ்க்கு வந்து இவங்க வந்து கார்கோ ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்கோ. ஸோ ஜென்ரல் டைப் ஆஃப் கார்கோஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ், மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஜென்ரல் கார்கோவில் வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளையிங் ஃப்ரெஷ், அதாவது வந்து ஒரு பெரிஷபிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ளார்ஸ், கட் ஃப்ளார்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஃபார்மா. ஸோ ஃபார்மா, அதாவது நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ், மெடிசின்ஸ், கேப்சூல்ஸ்லாம் இவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கார்கோஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹசாடியஸ் ப்ராடக்ட்ஸ், இந்த ஆக்சிடைஸ்டு ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கேர்ஃபுல்லாக ஷிப் பண்ணி பேக் பண்ணி இவங்க வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ கார்கோ. ஸோ இந்த மெட்டல்ஸ், வேரியஸ் மெட்டல்ஸ் வந்து இந்த கோல்டு, சில்வர், டயமண்டு, இந்த மாதிரி ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து ஷிப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் எக்ஸ்பிரஸ். ஸோ எப்படி ஃபெடெக்ஸ் வந்து ஃப்ளைட் வழியாக டாக்குமெண்ட்ஸ் இல்லை போஸ்ட் வந்து டெலிவர் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஃப்ளைட் மூலிமா வந்து கொரியர் சர்வீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்க வந்து த்ரூ ஏர்லைன் வழியாக இவங்க வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டீடைல்ஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 102 to 108 rupees வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓக்கு. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 குவான்டிட்டி ஒரு லாட். ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒன் லாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,29,600 கிட்ட வந்து இருக்கு. மேக்ஸிமம் 1 லாட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஐபிஓவில். கம்மிங் டு ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா வந்து 2021 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -420 lakhs இருந்தது. இவன் ஒரு ரெவன்யூ வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து -420 lakhs இருந்தது. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வந்து 1,300 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 4.8k lakhs. ஸோ அப்படியே ஆல்மோஸ்ட் 3 times வந்து ரெவன்யூ வந்து ஜம்ப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 2022 வந்து பார்த்தீங்கன்னா 23 பார்த்தீங்கன்னா டபுள் டைம் வந்து ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 times வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூவும் நல்ல குரோவாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ 21 வந்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் நல்ல குரோவாக இருக்குது. டாப் லைனும் நல்ல குரோவாக இருக்குது, பாட்டம் லைனும் நல்ல குரோவாக இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் குவார்ட்டர்ஸ், கம்மிங் ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கம்பெனி பெர்ஃபார்ம் ஆகும், வில் பி டெலிவரிங் குட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டே ஒன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. ஸோ டே ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் கேட்டகரியில் 6.5 times வந்து சப்ஸ்கிரைபாக இருக்குது இந்த ஐபிஓ. ஸோ ஐபிஓ டைம்லைன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா August 2 அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு.
ஆகஸ்ட் 6 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees கிட்ட இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பேன் பார்த்தீங்கன்னா 108 கிட்ட இருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் பேனோட ஆட் ஆகி பார்த்தீங்கன்னா 248 rupees கிட்ட வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 129% கிட்ட லிஸ்ட் ஆகும் இந்த ஐபிஓ. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரைஸ். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாப் லைன் பாட்டம் லைனும் நல்லா ஸ்டெடியாக க்ரோ ஆகுறதுனால ஃபினான்ஷியல்ஸும் நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து ரெண்டுமே மோர் தென் 25%, விச் இஸ் குட். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.15. ஸோ இவங்க டெப்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கம்மியாக. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 22% கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு டீசெண்டாக இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓ வந்து குட்டாக இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து லாங் டேர்ம்காக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த இவங்க வந்து டிஹெச்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா செபி கிட்ட சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிஎஸ்மே இல்லைன்னு இவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஐபிஓ டிஸ்டார்ஜ்னா இவங்க தான் இந்த பிஸ்னஸ் லைன்லேயே ஃபர்ஸ்ட் மூவர். ஸோ இந்த ஐபிஓ வந்து லாங் டேர்ம்காக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. லிஸ்டிங்காகவும் இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ரிட்டர்ன் நீங்கள் நல்ல லிஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஐபிஓவில். நன்றி. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சானும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.